ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பள்ளி கல்வித்துறையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா இப்போ ஆசிரியர் நியமனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்கள் உடனடியாக நியமிக்கப்படணும் அப்படின்ற தகவல்கள் அனைத்தும் வெளியாகி இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, 2012 வருஷத்துக்கு மட்டும்தாங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம்கள் நடக்க இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் கழித்து நடக்கிறதுனால கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா போஸ்டிங் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆசிரியர் தகுதி தேர்வில் பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2ல் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 94% பேர் ஃபெயில் ஆகிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா 15,000 ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா நியமிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த 2022-23 கல்வியாண்டு பார்த்திங்கன்னா நிறைவடைகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 16,000 ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுறாங்க. இந்த ஓய்வு பெறுற டைமில் பார்த்திங்கன்னா 2023-24 கல்வியாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும் அப்படின்னு கட்டளைக்கு இணங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கப்படுறது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நியமன தேர்வின் மூலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா நியமனம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நியமன தேர்வில் கிட்டத்தட்ட 6% பேர் தாங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பார்டர் மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 70 மதிப்பெண்கள் பக்கம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இறுதி டைமில் போனஸ் மதிப்பெண் வழங்கினாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிடங்கள் இருக்கிறதுனால நிறைய காலி பணியிடங்கள் இருக்குங்க. அதனால் ஏதாவது ஒரு மாறுபாடுகள் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெட் மட்டும் இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்டிசி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.